வெல்கம் டு மை சேனல் சென்ஸ் வேர்ல்ட். வணக்கம் மக்களே. இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து, இது மூணாவது T20. ஆல்ரெடி 2 வின்னோட நம்ம டிரைவர் சீட்டில் தான் பக்காவாக துண்டை போட்டு உட்காந்துட்ருக்கோம். அந்த துண்டை இன்னைக்கு தட்டி பறிக்கிறதுக்கான வாய்ப்பு நியூசிலாந்துக்கும் இருக்குது அப்படின்னு எதிர்பார்ப்போம். நியூசிலாந்து எப்போவுமே ஈஸியாக விட்டு கொடுக்குற டீம் கிடையாது இல்லையா? நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் 11 பிளேயிங் 11 மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம பும்ரா உள்ளால வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பும்ரா உள்ளால வந்து என்ன மேஜிக் பண்ணுறாரு அவரோட பால்ங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்தியன் டீமோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு ஹீரோ அபிஷேக் சர்மா, செகண்ட் மேட்ச்சில் 2 ஹீரோ இஷான் கிஷன், சூர்யான்னு புதுசாக ஹீரோஸ் வந்துட்டே இருக்காங்க. ஒரே ஹீரோவை நம்பி இல்லைங்க, நம்ம டீமில் நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. எப்போ யாரோட பெர்ஃபார்மன்ஸ் வெளியே வரும் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஃபீல்டிங்கும் பவுலிங்கும் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. பார்க்கலாம் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப், நம்ம பும்ரா எல்லாம் இன்றைக்கி என்ன மாதிரி கொடுப்பாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸன்னு. இன்னொன்று, நியூசிலாண்டை என்றைக்குமே குறைச்சி எடை போட முடியாதுங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். மனசளவுலேயும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். கடைசி செகண்ட் வரைக்கும், அதாவது கடைசி ஓவர் கடைசி பால் வரைக்கும் வெற்றியை அப்படியே தட்டி பறிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையான ஒரு டீம் வந்து நியூசிலாந்து. அவங்க கேப்டன் சேட்னரை சொல்ல வேண்டாம். அவர் சைட்லேருந்து பவுலிங்கும் பக்காவாக இருக்கும், பேட்டிங்கும் பக்காவாக இருக்கும்னு எதிர்பார்ப்போம். பேட்டிங்கில் அவங்க கான்வே, மொட்டை மிச்சலெல்லாம் இன்னைக்கு என்ன மேஜிக் பண்ணுவாங்க, எந்த நட்சத்திரம் ஜொலிக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். மொத்தத்தில் சொல்லணும்னா இப்போ உள்ள ஃபார்ம், டீம் பேலன்ஸ், கான்ஃபிடென்ட் எல்லாம் பார்த்தா இந்த மூணாவது T20யையும் இந்தியா தான் ஃபேவரட். நியூசிலாந்து அணி பெர்ஃபெக்ட் டேல இருந்தால் தான் மேட்ச்சுக்கு ஃபைட் கொடுக்க முடியும். ஓகே மக்களே, இந்தியா தேர்ட் T20யில் வெற்றி பெறுமா? ஸ்கை இன்னொரு ஷோ கொடுப்பாரா? யங்ஸ்டர்ஸ் சைன் ஆவார்களா? உங்கள் ப்ரெடிக்ஷனை கமெண்டில் போட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பிகாஸ் கிரிக்கெட் இஸ் நாட் ஜஸ்ட் எ கேம், இட்ஸ் அன் எமோஷன்.